நிறைய யூடியூப் சேனல் வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய டெஸ்ட் பண்ண விஷயங்களை, ரிசல்ட் பார்த்த விஷயங்களை தான் வந்து ஃபாலோ மீ தினேஷ் சேனல் அப்படிங்கிற சேனலில் போட்டுட்ருக்கேன். இது நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த உணர்வுபூர்வமாக உணர்றதுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் நினச்சதை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் 100க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்னுடைய நான் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ 1 லட்சம் மேலே போனால் தான், 1 லட்சம் வியூஸு, 1000 சப்ஸ்கிரைபர் மேலே போனால் தான், மானிட்டைஸ் ஆனால் மட்டும்தான் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து எனக்கு இந்த 100 அப்படிங்கிறதே ஒரு முதல் வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 100 பேர்த்துக்கும் என்னுடைய மனதார நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, பஞ்சபூதத்திற்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. ஏன்னா வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லா வீடியோவிலும் வந்து சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ரொம்ப டீப்பாக பிரபஞ்சத்தை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே 25 வருஷம் முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் வந்து நம்மளை அலைன்மெண்ட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் மாற்றிருக்கு. அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரியுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து நெகட்டிவ் விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஒன்று பிரபஞ்சம்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவாக தான் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம். சும்மா கேட்டவுடனே கொடுத்துடாது. உங்களை ரொம்ப நெகட்டிவில் வரும், அது ஏன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த நம்பிக்கையை வந்து தளர விடக்கூடாது. அந்த பிலீவ் சிஸ்டம் வந்து நம்ம ஆழ்மனதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்ட அந்த இதில் வந்து தெளிவாக இருக்கணும். அதை தான் இந்த பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றும். அதுக்கு தேவையில்லாத மனிதர்களை வந்து உங்ககிட்ட இருந்து நீக்கும். புது மனிதர்கள், அதாவது லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான மனிதர்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து உருவாகும். தேவையில்லாத மனிதர்கள்லாம் அந்த நெகட்டிவிட்டி வரும். அந்த நெகட்டிவிட்டியோடைய உங்களுக்கு வந்து அதுவே கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும், அந்த ரிலேஷன் கட் ஆகிடும். புது மனிதர்கள் சந்திப்பு, அது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படும். இதுதான் என் லைஃப்பில் வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய இன்னும் வீடியோஸ் வந்து போடுவேன். நிறைய வந்து டேட்டாஸ்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் நான் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.